குட் மார்னிங். வெல்கம் டு பிரியா பெருமாள் விலாக்ஸ். ஆக்சுவலாக இது ஃப்ரைடே மார்னிங் எடுத்த விலாகு. 5:30க்கெல்லாம் சந்தைக்கு போயிட்டு வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு அண்ட் ஃப்ளவர்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்தேன். என்னென்னா சாட்டர்டே புரட்டாசி மாதம் சாமி கும்பலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு தேவையான எல்லா வெஜிடபிள்ஸும் ஏர்லி மார்னிங்கே போனோம்னா ரேட்டும் கம்மியாக இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். ஸோ போயிட்டு வாங்கிட்டு ஸ்டோர் பண்ணேன். தென் அன்றைக்கி லஞ்சுக்கு கீரை பொரியல் தான் செஞ்சேன். ஆஃப்டர் லாங் டைம் எனக்கு கோட்ரஸில் கீரையே கிடைக்காது. ஸோ கீரையை பார்த்து தான் அவ்வளோ ஆசையாக இருந்தது. கீரையை வாங்கிட்டு நிறைய மழை டைம் இல்லைங்களா, அதனால் நிறைய மண் இருந்தது. ஒரு 2-3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ரைஸ் வச்சு கீரை பொரியல் மட்டும் பண்ணேன். ஹஸ்பண்ட் இருந்தால் குழம்பு, ரசம் அந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருக்கலாம். ஸோ பசங்க மட்டும்தானே, எப்பயுமே நான் மேக்ஸிமம் பொரியல் மட்டும்தான் செய்வேன். ஸோ ரைஸு கீரை பொரியல் மட்டும் செஞ்சு அன்றைக்கி லஞ்சை முடிச்சாச்சு. கீரை பொரியல் ரெசிபி ஆயில் போட்டுக்கோங்க, கடுகு, அப்புறம் கடலைப்பருப்பு, உளுந்து, இந்த ட்ரை சில்லி தாளிச்சிக்கோங்க. பெரிய வெங்காயம் நம்மளாக பெரிய சைஸாக எடுத்துக்கோங்க, சின்னதாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. வெங்காயம் போடுற அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் பொரியல். வெங்காயம் நிறையா போட்டு நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் ஆனதுக்கப்புறம் கீரை நல்லா அலசி கீரையை போட்டுருங்க. கீரைக்கு போட்ட உடனே உப்பு போடக்கூடாது, ஏன்னா கீரை கொஞ்சம் சுருங்க ஆரம்பிக்கும். சுருங்கினா தான் அதோடய குவான்டிட்டி எவ்வளோன்னே நமக்கு தெரியும். ஸோ கீரையை போட்டு நல்லா ட்ரையாக வறுத்து வதக்கி எடுத்ததுக்கப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டு அப்புறம் தேங்காயும் நிலக்கடலையும் கொரன்னு அரைச்சி ஆட் பண்ணிக்கணும் லாஸ்ட்டு. நான் அது வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அப்படியே போட்டுட்டு ரைஸ் கூட சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். அப்புறமா நிலவாசலுக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு கோலம் போட்டுட்டு அப்புறம் விளக்கு, பூஜை படத்துக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் வச்சு பூவெல்லாம் அரேஞ்ச் பண்ணி ஃப்ரைடே ஈவினிங்கை பூஜையோட பாசிட்டிவிட்டியோடு முடிச்சாச்சு. கடைக்கும் பூஜை பண்ணணும். ஸோ அதனால் அதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்ருக்க முடியல, பசங்க வேறு ஒரு பக்கம் என்ன, அதனால் கொஞ்சம் இதாக தான் முடிஞ்சுது. எப்படி இருக்குது கோலம்? சிம்பிளாக தான் போட்டிருக்கேன். Thanks for watching.